ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி, மாத பலனாக மார்ச் மாதத்திற்கான பலனாக ரிஷப லக்னத்திற்கு இந்த பதிவில் பார்க்க இருக்கும். என்னென்ன கிரகங்கள், என்ன நட்சத்திரங்கள் வழியாக எந்த பாவ தொடர்புகளால் நமக்கு பலன் தருது, நம்மளுடைய ஜனனஜாதத்தில் நடக்கக்கூடிய திசா புத்திகளையே அனுசரித்து நீங்கள் பார்த்துக்கலாம். 9 கிரகங்களுமே இப்போ சந்திரனை தவிர, சந்திரன் டெய்லி நகர்வார். மற்ற கிரகங்களை நட்சத்திரம் சொல்கிறேன், அதன்படி உங்களுடைய உபநட்சத்திரம் எதுன்னு கண்டுபிடிச்சி நம்ம பாஸ்கர அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் அதன்படி நீங்கள் டேலி பண்ணி பார்த்துட்டிங்கன்னா அக்யூரேட்டாக இருக்கும். மற்றவங்களும் நீங்கள் இந்த பாவ தொடர்புகளை பயன்படுத்தி உங்களுடைய கேள்விகளுக்கான விடைகளை தேடலாம். இப்போ மார்ச் மாதத்தில் நமக்கு சூரியன் 10ஆம் இடத்துல இருக்கார், குருவோட நட்சத்திரத்தில். குருவனுடைய பூரட்டாதியில் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் மட்டும் மீன ராசியில் இருக்குது. அப்போ மார்ச் 14ஆம் தேதி குரு கும்பத்திலிருந்து மீனத்துக்கு மாறுறாரு. அது வரைக்கும் உங்களுக்கு என்ன அப்படின்னா, தொழில் சார்ந்த நன்மைகள் இருக்குதுன்னு அர்த்தம். நல்லா வேலை செய்ய முடியுது, கடுமையான உழைப்பு, ஒர்க்லோடு. பட் இருந்தாலும் கூட அதில் ஒரு பொறுப்பு இருக்குது, கூடுதல் பொறுப்பு கூட கொடுப்பாங்க. எக்ஸ்ட்ரா டைம் ஒர்க்கு இதெல்லாம் கொடுப்பாங்க. என்ன கொஞ்சம் 12ல் இருக்கிற குரு நமக்கு சலிப்பை தருகிறாரு. அதாவது ஒரு மாதிரி உழைக்கிறோம், ஆனால் மகிழ்ச்சியாக உழைக்கலை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கை உண்டாக்குவார். பட் அதே உங்களுக்கு மார்ச் 14ஆம் தேதியிலிருந்து அந்த மீனத்தில் சூரியன் மாறின உடனே அவர் மார்ச் 18 வரைக்கும் ஒரு மாதிரி மாற்றத்தை உண்டு பண்ணுவார். அந்த மார்ச் 18க்கு மேலே 31 வரைக்குமே சூரியன் சனி நட்சத்திரத்தில் போகிறார். இது நமக்கு தொழிலை பலப்படுத்துறதுக்கும், நம்ம திட்டம் போட்டபடி நடத்துறதுக்கும், நம்ம ஒரு பண வரவுக்கும், உத்தியோகத்தில் அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கும் மிக மிக நல்ல ஒரு அமைப்பு. அதனால் மார்ச் 18ஆம் தேதியிலிருந்து நமக்கு அவ்வளவு சலிப்பு இருக்காது. தொழிலில் ஒரு கவனமாக செய்ய தோணும், ஆர்டர்ஸ் நல்லா வரும். இப்போ நீங்கள் ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்கன்னா கூட உங்களை பாராட்டக்கூடிய வகையில் உத்தியோகம் அமையும். அதனால் 10ஆம் இடத்துல இருக்கிற சனியினுடைய பலனை சூரியன் நமக்கு நல்லபடியாக செஞ்சு தர்றாருங்கிறதுல மாற்றம் இல்லை. இப்போ செவ்வாய் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, 2ல் செவ்வாய் வக்கரகதியாக இருந்தவர் வக்கர நிவர்த்தியாகி நேர்கதியாக போயிட்டுருக்கார். அவர் குருவனுடைய நட்சத்திரத்தில் போயிட்டுருக்கார், புனர்பூசம். அப்போ குருவனுடைய நட்சத்திரம் அப்படிங்கும்போது நம்ம லக்னத்திலே தானே குரு இருக்கார். அதனால் சிந்தனைகள், பணம் தேடுவதற்கான சிந்தனைகளை கொடுத்து நல்வழிப்படுத்துவார். என்ன பேச்சு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருந்துக்கணும். எப்போவுமே செவ்வாய் கொஞ்சம் கோபப்படக்கூடிய பேச்சை பேசக்கூடிய ஆள். அப்போ நம்ம குரலில் ஒரு கடுமையான ஒரு ஒரு பேச்சு வெளிப்படும், அதை மட்டும் பார்த்துக்கணும். இப்போ புதனை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நமக்கு மீன ராசியில் லாபஸ்தானத்தில் இருக்கார். அவர் சனியினுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். மார்ச் 16ஆம் தேதி வக்கரம் ஆரம்பமாகுது. அதாவது 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், 4 பாதங்களில் புதன் பயணிக்கிறாரு. அதில் வக்கரகதியில் போகும்போது அதே நட்சத்திரத்தில் தான் இருப்பார். ரிவர்ஸில் வர்றாரு, அவ்வளோதான், அதே நட்சத்திரத்துக்குள்ளே. அப்போ சனி நமக்கு தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறதுனால இந்த புதனால் நமக்கு நன்மைகள் இருக்குது. நம்ம பேசுகிற பேச்சு, நம்மளுடைய கலை திறமைகள், நம்மளுடைய இன்வால்மெண்ட்டு, நம்ம அறிவை பயன்படுத்துறது, ப்ரெசன்டேஷன் பவரு, ஈடுபாடுகள் நல்லாயிருக்கும். பணம் போட்டு பணம் பண்ணலாம், நல்லபடி டெவலப் ஆகும். அந்த எஜுகேஷன் சம்மந்தப்பட்டது, சாஃப்ட்வேர் சம்மந்தப்பட்டது, உபகரணங்கள் விற்கிறது, பைப்பு லைன்ஸு, ஒயரிங்கு, கனெக்ஷன்ஸு, ப்ளம்பிங் ஒர்க்கு, இது மாதிரி அத்தனை வேலைகளுக்குமே சப்போர்ட்டிவாக இருக்குது. எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறது, ட்ரேடிங் நடத்துகிறது, இப்போ ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே சிறப்பாக இருக்குது. குறிப்பாக மாணவர்களுக்கு கல்வி பலம் சிறப்பாக இருக்குது. வளர்ச்சிகள் நல்லாயிருக்கும். அவங்களுடைய திறமைகள் நல்லபடியாக வெளிப்பட்டு
பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய நல்ல டைம். இப்போ குருவை எடுத்துக்கிட்டோம்னா நம்ம லக்னத்திலே இருக்கார், ரோகிணி நட்சத்திரத்தில் சந்திரனுடைய சாரத்தில் இருக்கார். அதனால் நமக்கு தன்னம்பிக்கை, தைரியம் அதிகமாகும், ஈடுபாடுகள் அதிகமாகும், பெரிய மனிதர்கள் தொடர்புகள் கிடைக்கும், அவர்களுடைய உதவிகள் கிடைக்கும். அதன் மூலமாக இப்போ நீங்கள் ஒரு கம்யூனிகேஷன் லைனில் இருந்தாலும் சிறப்பாக செயல்படுவீங்க, கலைத்துறையில் இருந்தாலும் சிறப்பாக செயல்படுவீங்க, உற்பத்தி சார்ந்த துறையில் இருந்தாலும் பண வசதிகளுக்கு குறைவில்லாமல் இருக்கும், போய்கிட்டு இருக்கும். இப்போ அடுத்தபடியாக சுக்கிரனை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வக்கரமாகிறார். அதாவது மீன ராசியில் இருக்கார், சனியினுடைய நட்சத்திரத்தில். உத்திரட்டாதி 4லேருந்து பார்த்திங்கன்னா மார்ச் 15ஆம் தேதி வரைக்கும் உத்திரட்டாதி 4ல் இருக்கிறவர். அதுக்கப்புறம் 3ஆம் பாதத்துக்கு வர்றாரு. ஒரு 5 நாளைக்கு ஒருக்க பாதம் மாறி அவர் 31ஆம் தேதி வரைக்கும் மீனராசியில் சனியை போல் பலன் தர்றார். அதனால் இந்த சுக்கிரனும் நம்மளுக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, நாம் எவ்வளோ தூரம் சிந்திக்கிறோம், எவ்வளோ தூரம் செயல்படுறோம், அவ்வளோ தூரம் நமக்கு தொழில் பலத்தை கொடுக்குறார். அதனால் ஒரு நிம்மதியாக நம்ம மனசார வேலை பார்த்தோம், நம்ம அறிவை நல்லா பயன்படுத்தணும் அப்படிங்கிற திருப்தி கிடைக்கும். அதனால் சுக்கிரன் வழியாக நன்மைகள் நடக்கும், அருமையாக இருக்கும். ஆண்களுக்கு திருமண காரியங்கள் சம்மந்தப்பட்டதில் சின்ன சின்ன தடைகள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. பட் அது அவங்கவுங்க ஜாதகத்தில் ஒரு கல்யாணத்துக்கு உண்டான திசா புத்திகள் நடக்கும்போது இது ஒன்றும் பெருசாக பாதிச்சிடாது. அதாவது லாபத்தில் சுக்கிரன் இருக்கிறாரு, ஆனால் அவர் 10ஆம் இடத்தை சார்ந்து சனியைத்தான் அவர் இயக்கிறார். அப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இது உறவுகள் சார்ந்த விஷயத்துக்கு சுமாராக தான் இருக்கும், தொழில் சார்ந்த விஷயத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறது கணக்கு. அடுத்தபடியாக சனி எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் குரு சாரம் வாங்கியிருக்கார். நம்ம லக்னத்தில் இருக்கிற குரு போல் 10ஆம் இடத்துல சனி செயல்படுறதுங்கிறது நம்ம புகழ், கௌரவம், நம்ம மதிப்பு இதெல்லாம் குறையாமல் நம்மளை பார்த்துக்குதுன்னு அர்த்தம். பெரிய மனிதர்கள்ட்ட பாராட்டுகள் கிடைச்சதுன்னு அர்த்தம். அதே போல் நம்மளுடைய தொழில்னால் சின்ன சின்ன தடைகள், ஒரு முயற்சி பண்ணுறோம், புதுசாக ஏதாவது முயற்சி பண்ணோம்னா சின்ன சின்ன தடைகள் உண்டாகும். இருந்தாலும் கூட அது நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் பின்னால் பயன்படும். கஷ்டப்பட்டும் இது பண்ணி உடனே ஒன்றும் சக்ஸஸ் ஆகலை, அது பாதியில் நின்று போச்சு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் அது பின்னால் அந்த நாலேஜ் நம்மளுக்கு உபயோகப்படும். அதனால் ஒன்றும் தொந்தரவில்லை. இந்த 10ஆம் இடத்துல இருக்கிற சனி உறவுகள் சார்ந்த விஷயத்தில் ஒரு ஈகோவை கொடுத்துக்கிட்டே இருப்பார். அதனால் கொஞ்சம் நாம் விட்டு கொடுத்து போகணும். 2 குடும்பங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதெல்லாம் பார்த்துக்கணும். அதே மாதிரி ரிலாக்ஸாக இருக்க முடியலையே, ரொம்ப வேலையாக இருந்துக்கிட்டே இருக்கே அப்படின்னெல்லாம் ஃபீலிங் இருக்கும். ரிலாக்ஸேஷனாக இருக்கிறதுக்கு நமக்கு முயற்சிகளுக்கு அடுத்தடுத்து சனி பயிற்சிக்கு பிறகு உங்களுக்கு நல்லாயிருக்கும். மார்ச் 29 சனி கிரகம் பயிற்சி ஆகிறார் மீன ராசிக்கு. அதே மாதிரி ராகு கிரகம் கேது கிரகம் ஏற்கனவே இருக்கிற நட்சத்திரத்தில் ராகு குருவை போல் செயல்படுறாரு, கேது சூரியனை போல் செயல்படுறாரு. இதெல்லாம் ஃபினான்ஸ் டெவலப்மெண்ட்டுக்கு நல்லா இருக்குது, அரசு வழி ஆதாயத்துக்கு நல்லா இருக்குது, அரசில் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கும் சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம்எஸ். நன்றி, வணக்கம்.